தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் நேரில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அக்கட்சி தலைவர்கள் கூட்டாக அளித்த பேட்டியை காணலாம். சாதிய மேலாதிக்க சக்திகள், சாதிவெறி சக்திகள் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது இந்தியா முழுவதுமே அதிகரித்திருக்கிறது. தமிழகத்திலே இப்போது அதிகமான இத்தகைய சாதி ஆணவ கொலைகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே வழக்கமான கொலை சம்பந்தமான சட்டங்கள் மூலமாக இத்தகைய கொலைகளை தடுப்பது, இத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்றாக அந்த சட்டம் என்பது இல்லை. ஆகவே சாதி ஆணவ கொலைகள் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை, சாதி ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை இயற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசு சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதற்கான தேவையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே நாங்கள் எடுத்துரைத்தோம். அவர் நாங்கள் சொன்ன விளக்கங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்திலே தெரிவித்திருக்கிறார். இந்த ஜாதிய வெறித்தனத்தில் இருந்தும் விடுபட்டு வர வேண்டிய ஒரு அவசியமும் ஒரு தேவையும் இருக்கிறது. இது அதிகரித்து வருவது என்பது ஒரு முற்போக்கான மாநிலத்திற்கு அழகல்ல. ஆகவே இதை குறைப்பதற்குள்ள நடவடிக்கை மக்களிடத்திலும் விழிப்புணர்ச்சி வர வேண்டும். அதே நேரத்தில் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக இதை தடுக்க முடியும். இது எஸ்சி அல்லாதவர்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை. எல்லா சாதியினருக்கு இடையிலேயும் இந்த மாதிரி காதல் திருமணங்கள் நடந்தால் படுகொலைகள் நடக்கின்றன. இது தமிழ்நாட்டில் மட்டும் நடப்பதல்ல, இந்தியா முழுவதும் நடக்கிறது. தேசிய அளவில் சட்டம் வேண்டும் என்றாலும் கூட மாநில அரசு சட்டம் இயற்றிக்கொள்ள அதிகாரம் இருக்கிறது என்கிற நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.